இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறு. இன்றைய இறைவார்த்தை வழிபாடு உண்மை சீடத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்று அங்கு தன் சீடர்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். இக்கேள்வி 2 நிலைகளில் கேட்கின்றார். முதலாவது, மக்கள் யார் என்று என்னை நினைக்கிறார்கள் என்று கேட்கின்றார். இரண்டாவது, நீங்கள் யார் என என்னை நினைக்கிறீர்கள் என்று கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதியில் இந்த கேள்வியை எழுப்பியதற்கான காரணம் என்ன? பிலிப்பு செசாரியா என்பது ஒரு பிற இனத்து பகுதி. பிற இனத்து மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு தலமாக பிலிப்பு செசாரியா அக்காலத்தில் திகழ்ந்தது. குறிப்பாக பிற இன தெய்வங்களான பான் மற்றும் சேயுஸ், ரோமை கடவுளான சேயுஸினுடைய ஆலயங்கள் இங்கே இருக்கின்றன. அதோடு மட்டுமல்ல, பிலிப்பு, ஏரோதினுடைய மகனான பிலிப்பு, ரோமை பேரரசன் சீசருக்கென்றும் ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை இந்த இடத்தில் கட்டியிருந்தார். எனவே பிற இனத்து மக்கள் தங்களுடைய தெய்வங்களை வழிபடுவதற்காக அதிகமாக கூடுகின்ற ஒரு இடம்தான் பிலிப்பு செசாரியா. இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு இந்த கேள்வியை எழுப்புவதன் வழியாக உண்மை கடவுள் யார் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றார். எனவே தன்னுடைய சீடர்களை பார்த்து மக்கள் யார் என என்னை நினைக்கிறார்கள் என்று கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதற்கு சீடர்களின் பதில் பலவாக இருக்கின்றது. ஒன்று, ஒரு சிலர் திருமுழுக்கு யோவான் என்கின்றார்கள், சிலர் எலியா என்கின்றார்கள், சிலர் எரேமியா என்கின்றார்கள், மற்றும் சிலர் பிற இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்று சொல்கிறார்கள் என்று தன்னுடைய சீடர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, மக்களுடைய இந்த கருத்துக்கும் இந்த பதிலுக்கும் காரணம் இருக்கின்றது. எதற்காக மக்கள் இயேசுவை திருமுழுக்கு யோவான் என நினைக்க வேண்டும்? அக்காலகட்டத்திலே யூதர்களும் குறிப்பாக ஏரோதும் திருமுழுக்கு யோவானுடைய அந்த ஆவியானது இயேசுவுக்குள் இருக்கிறது என்று முழுமையாக நம்பினார்கள். ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் அக்காலத்தின் மிகப்பெரிய ஒரு மனிதராக கருதப்பட்டார். எனவே அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய ஆவியானவர் இயேசுவுக்குள் இருப்பதாக எல்லோரும் நம்பினார்கள். எனவே இதன் அடிப்படையில் இயேசுவை திருமுழுக்கு யோவான் என்று மக்கள் கருதுவதற்கு வாய்ப்பாக இருந்தது. இரண்டாவது, இயேசுவை எலியா என்று மக்கள் கருதினார்கள். எதற்காக அப்படி அவர்கள் கருதினார்கள் என்றால், மலாக்கியா இறைவாக்கினர் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகின்றார். குறிப்பாக 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புவேன். அன்பார்ந்தவர்களே, இறைவாக்கினர் எலியா இஸ்ரேல் மக்களின் ஒரு மாபெரும் இறைவாக்கினர். அதோடு மட்டுமல்ல, மெசியாவினுடைய முன்னோடியாக யூத மக்களால் அவர் கருதப்பட்டார். எனவே மெசியாவினுடைய வருகைக்கு முன்பாக எலியா வருவார் என்று யூதர்கள் நம்பினார்கள். எனவே அந்த அடிப்படையில் இயேசுவை அவர்கள் எலியா என்று நம்பினார்கள், கருதினார்கள். மூன்றாவது, இயேசுவை எரேமியா இறைவாக்கினர் என்று மக்கள் நினைத்தார்கள். இதற்கும் காரணம் என்னவென்றால், 2வது மக்கபேயர் நூலிலே 2ஆம் அதிகாரம் 1-12 வரை உள்ள வசனங்கள் இதற்கு விடையை சொல்லுகின்றது. ஏனென்றால், இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு செல்வதற்கு முன்பாக இறைவாக்கினர் எரேமியா அந்த எருசலேம் ஆலயத்தில் இருந்த உடன்படிக்கை பேழையையும் மற்றும் தூப பீடத்தையும் எடுத்து சென்று நேபோ மலையில் இருக்கின்ற ஒரு குகையில் மறைத்து வைத்ததாக இந்த 2 மக்கபேயர் நூலில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். எனவே எரேமியா உடன்படிக்கை பேழையையும் இந்த தூப பீடத்தையும் மறைத்து வைத்திருக்கின்றவர் மெசியாவின் வருகையின் போது மீண்டும் அவைகளை அந்த குகையிலிருந்து கொண்டு வந்து எருசலேம் ஆலயத்தில் நிறுவுவார் என்று யூத மக்கள் நம்பினார்கள். எனவே மெசியாவின் வருகைக்கு முன்பாக எரேமியா இந்த காரியத்தை செய்வார் என்பது யூதர்களின் நம்பிக்கை. எனவே அந்த அடிப்படையில் பல யூதர்கள் இயேசுவை எரேமியா இறைவாக்கினர் என்று நம்பினார்கள். இறுதியாக பல இறைவாக்கினர்களுள் ஒருவராக இருக்கக்கூடும் என்பது யூத மக்களினுடைய நம்பிக்கை. இதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால், எஸ்தார் என்ற ஒரு நூலிலே அங்கே இறைவன் இஸ்ரேல் மக்களிடம் பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுவார்,
எரேமியா, எசாயா, தானியேல் போன்ற இறைவாக்கினர்களை உங்களுக்கு உதவ நான் அனுப்புவேன் என்றும் சொல்லுகின்றார். எனவே இந்த அடிப்படையில் இவர்கள் இறைவாக்கினர்களுள் ஒருவராக இயேசு இருக்கக்கூடும் என்று மக்கள் நம்பினார்கள். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த யூத மக்கள் இயேசுவை திருமுழுக்கு யோவான் என்று நம்பியதிலும், எரேமியா என்று நம்பியதிலும், அல்லது எசாயா என்று நம்பியதிலும், மற்ற இறைவாக்கினர்களில் ஒருவர் என்று நம்பியதிலும் காரணம் இருந்தது. எனவே அதன் அடிப்படையில் எசாயாவையும் எரேமியாவையும் திருமுழுக்கு யோவானையாகவும் இயேசுவை கண்ட மக்கள் அவரை மெசியாவாக ஏற்க மறுக்கின்றார்கள். ஏனென்றால் மெசியாவினுடைய செயல்பாடுகளை அவர்கள் வேறு விதமாக புரிந்து வைத்திருந்தார்கள். மெசியா என்பவர் ஒரு அரச குலத்தில் பிறக்கின்றவராக, மக்களுக்கு புதிய அரசாட்சியை உருவாக்குகின்றவராக யூத மக்கள் நம்பினார்கள். எனவே அந்த அடிப்படையில் இயேசுவை அவர்கள் மெசியா என்று ஏற்க மறுத்து, அல்லது மெசியாவின் வருகைக்கு முன்பாக வர இருக்கின்ற ஒரு இறைவாக்கினருள் ஒருவராக அவரை கருதினார்கள். எனவே இந்த பதிலை கேட்டு ஆண்டவர் இயேசு அவர் ஆச்சரியப்படவில்லை, மாறாக அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இதுதான் மக்களுடைய புரிதல் என்பதை அவர் உணர்கின்றார். ஆனால் இயேசு மக்களுடைய புரிதல் இருக்கட்டும், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று தம் சீடர்களிடமே கேட்கின்றார். அதற்கு சீடர்களில் ஒருவர் பேதுரு மற்ற அனைவருடைய பிரதிநிதியாக இருந்து சொல்லுகின்றார், நீர் மெசியா என்று. அன்புக்குரியவர்களே, மெசியா என்ற எபிரேய சொல்லினுடைய பொருள் அபிஷேகம் செய்யப்பட்டவர் அல்லது கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர். மெசியா என்ற எபிரேய சொல்லின் கிரேக்க சொல்லுதான் கிறிஸ்து என்பது. எனவே பேதுரு இயேசுவை மெசியாவாக பார்க்கின்றார். மெசியாவாக பார்த்து நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்றும் சொல்லுகின்றார். எனவே இந்த அடிப்படையில் பேதுருடைய பதிலை கேட்ட ஆண்டவர் இயேசு மகிழ்கின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற இந்த பகுதியை மத்தேயுவிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே பேதுருவிடம் ஆண்டவர் சொல்லுவார், இந்த உண்மையை உனக்கு எந்த மனிதரும் வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணக தந்தையே இதை வெளிப்படுத்தியுள்ளார் என்று சொல்வார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவை மெசியா என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை கூட விண்ணக தந்தைதான் பேதுருவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை மெசியா என்று சீடர்கள் நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இதோடு ஆண்டவர் இயேசு நின்றுவிடவில்லை. மாறாக அவருடைய புரிதல் எப்படி இருக்கிறது என்பதை இன்னும் ஆழப்படுத்த இயேசு தன்னுடைய பாடுகளையும் மரணத்தையும் இங்கே முன்னறிவிக்கின்றார். ஏனென்றால் பேதுருவும் மற்ற யூதர்களைப் போல இயேசுவை மெசியா என்று, அதாவது அரசியல் வழியில் மெசியா, அரசியல் விடுதலை கொடுக்கிற ஒரு மெசியாவாகத்தான் பார்க்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு தான் அரசியல் மெசியா அல்ல, மாறாக துன்புறும் மெசியா, துன்புறும் ஊழியன். அதாவது இன்றைய முதல் வாசகத்தில் வருவது போல அடிப்போருக்கு தன் முகத்தை காட்டுகின்ற, தாடியை பீப்போருக்கு தன் தாடையை காட்டுகின்ற, நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் தன் முகத்தை மறைக்காத ஒரு துன்புறும் மெசியா, துன்புறும் ஊழியன் நான் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்த விரும்புகின்றார். யூத மக்களின் நம்பிக்கையைப் போல ஒரு அரசியல் மெசியா அல்ல, மாறாக துன்புறும் மெசியா என்பதை ஆண்டவர் இங்கே தன்னுடைய பாடுகளின் வழியாக, மரணத்தின் வழியாக தெளிவுபடுத்த விரும்புகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, மார்க்கு நற்செய்தியினுடைய இன்றைய பகுதி 8ஆம் அதிகாரம் அந்த நற்செய்தியினுடைய மிக முக்கியமான பகுதி. இதுவரை பணிவாழ்விலே முழுவதுமாக ஈடுபட்ட ஆண்டவர் இயேசு இதன் பிறகு கலிலேயாவினுடைய அந்த பணித்தளத்திலே தன் பணிகளை எல்லாம் முடித்து எருசலேம் நோக்கிய தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றார். இந்த பயணத்தின் ஊடாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் 3 முறை அறிவிப்பதாக மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு குறிப்பிடுகின்றார். அதில் முதல் முறையாக இன்றைய பகுதியிலே சொல்லுகின்றார். தன்னுடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் அறிவித்து தான் துன்புறும் ஊழியன், துன்புறும் மெசியா என்பதை அங்கே தெளிவுபடுத்துகின்றார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத பேதுரு ஆண்டவரை தனியாக அழைத்து, ஆண்டவரே இப்படியெல்லாம் உமக்கு நடக்க வேண்டாம் என்று ஆதங்கத்தோடு
அக்கறையோடு பேசுகின்றார். ஆனால் என்ன நடக்கிறது? ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து, போ அப்பாலே சாத்தானே என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இத்தகைய கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேதுருவை ஆண்டவர் இயேசு கண்டிக்க காரணம், உண்மையிலேயே அங்கு ஆண்டவர் இயேசுவிடம் பேசியது பேதுரு அல்ல, பேதுரு வழியாக சாத்தான். ஏனென்றால் பாலை நிலத்தில் தன்னை சோதித்த அந்த சாத்தான் காலம் வரும் வரை காத்திருந்தான் என்று நற்செய்தி சொல்லுகிறது, மீண்டும் ஆண்டவர் இயேசுவை சோதிக்க. அந்த அடிப்படையில் இந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டு பேதுரு வழியாக சாத்தான், ஆண்டவரே இந்த துன்பமும் மரணமும் பாடுகளும் உமக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த பேதுருவின் வாயாக சாத்தான் அங்கே பேசி ஆண்டவரை சோதனைக்கு உட்படுத்த முயற்சிக்கின்றான். அதனால்தான் ஆண்டவர் இயேசு போ அப்பாலே சாத்தானே என்று பேதுருவை சொல்லுகின்றார். அதோடு நின்றுவிடவில்லை. சாத்தான் இந்த சோதனையை ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் நிகழ்த்துகின்றான். எப்படி? பக்கத்தில் இருந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கள்வன் இயேசுவை பார்த்து சொல்லுவான், நீர் கடவுளின் மகனானால் எங்களையும் உம்மையும் இந்த சிலுவை மரணத்திலிருந்து காப்பாற்றும் என்று சொல்லி கேட்பான். எனவே சாத்தானின் சோதனை ஆண்டவர் இயேசுவினுடைய இறுதி நாள் வரை இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து, போ அப்பாலே சாத்தானே என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, தான் மெசியா என்பதை யூத மக்கள் நம்பவில்லை என்றாலும், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், புரிந்து கொள்ளவில்லை என்றாலும், தன் சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று மகிழ்கின்றார். ஆனால் தான் துன்புறும் மெசியா என்பதை அவர்கள் இன்னும் உணரவில்லை என்று சொல்லி தன் பாடுகளையும் மரணத்தையும் துன்பத்தையும் அந்த உயிர்ப்பையும் அங்கே அறிவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வுக்கு பிறகு இயேசு என்ன செய்கின்றார்? நற்செய்தியிலே அங்கிருந்த கூட்டத்தையும் தன் சீடர்களையும் பார்த்து சொல்லுவார், நீங்கள் என்னுடைய சீடராக இருக்க விரும்பினால் தன்னலம் மறந்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்வார். அன்புக்குரியவர்களே, அதே ஆண்டவர் இயேசு துன்புறும் மெசியா இன்று நம்மையும் பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் என்னுடைய உண்மை சீடர்களாக இருக்க விரும்பினால் தன்னலம் துறந்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தன்னலம் துறப்பது என்பது நம்முடைய சுயநலத்தை இழப்பது. உலக ஆசைகளை பற்றுகளை எல்லாம் அகற்றிவிட்டு கடவுளின் திட்டத்திற்கு முதன்மையான இடம் கொடுப்பதுதான் தன்னலம் மறப்பது, தன்னலம் துறப்பது. துன்புறும் மெசியாவான இயேசு தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் அதை செய்தார். தன்னுடைய திட்டத்திற்காக அல்ல, இறை திட்டத்திற்காக வாழ்ந்தார். உலக இன்பங்களுக்காக அல்ல, இறைவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தார். எனவே தன்னலம் துறப்பது என்பது நம்முடைய சுயநலத்தை இழப்பது, உலக ஆசைகளை தூக்கி எறிந்து கடவுளின் திட்டத்திற்கு முன்னிடம் கொடுப்பது. சிலுவையை சுமப்பது என்பது சிலுவை என்பது துன்பங்கள், அன்றாட வாழ்வின் சோதனைகள், வேதனைகள். இது மனித வாழ்வில் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் இருக்கும். துன்பம் இல்லாத வாழ்வு கிடையாது. துன்பம் என்பது நம்முடைய வாழ்வினுடைய யதார்த்தம். அது ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை சுமந்து கொண்டு, அதை நம்மிலே தூக்கி கொண்டு, அதையெல்லாம் கடந்து இறைவனுக்கு சீடர்களாக வாழ வேண்டும் என்பது இயேசுனுடைய விருப்பம். துன்புறும் மெசியாவான இயேசு தன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் துன்பங்களையும் துயரங்களையும் சிலுவைகளையும் சுமந்து சென்றவராகத்தான் இருந்தார். எனவே அவருடைய சீடர்களாக இருக்க விரும்புகின்ற நாமும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ வாழ்வில் துன்பம் என்பது கலந்தது, அடிப்படையானது. அதை கடந்து நாம் ஆண்டவருக்கு பணி செய்ய வேண்டும் என்பதையும் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு துன்புறும் மெசியா, மாறாக அதிகாரத்தை கொடுக்க வந்த ஒரு மாபெரும் அரசியல் மெசியா அல்ல, துன்புறும் மெசியா. தன்னுடைய பாடுகளின் வழியாக, மரணத்தின் வழியாக உயிர்ப்பிலே நமக்கு பங்கெடுக்க மாபெரும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்த அந்த உன்னதமான மெசியா. எனவே அவருடைய விடுதலை என்பது தனிமனித விடுதலை. அதாவது நம்முடைய உலக வாழ்விலிருந்து உன்னத வாழ்விற்கு, நிலை வாழ்விற்கு, பேரின்பத்திற்கு நம்மை இட்டு செல்லுகின்ற அந்த விடுதலை, அந்த இறையாட்சிக்கு நம்மை அழைத்து செல்லுகின்ற அந்த மெசியாவை இன்றைய நற்செய்தியில நாம் கண்டுகொண்டோம். எனவே அவருடைய சீடராக வாழ அழைக்கப்பட்ட நாம் தன்னலம் துறப்போம். நம்முடைய அன்றாட வாழ்வின் சிலுவைகளை நம் தோள் மீது சுமந்து கொண்டு அவருடைய சீடர்களாக ஒவ்வொரு நாளும் பயணிப்போம். ஆமென்.